Hello everyone, I am your lecturer Mohammad Sajid, IMBT campus, Department of Information and Communication Technology. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பேக்கேஜை கற்றுக்கொண்டு அடுத்தது அவங்களோட எம்ப்ளாய்மெண்ட் வேலை தளத்துக்கு நுழையும் போது எவ்வாறான இலவுகள் காணப்படும் என்றால் இப்ப பெரும்பாலான கம்பெனிகள் அது கவர்மெண்ட் செக்டராகவும் இருக்கலாம் அல்லது பிரைவேட் செக்டராகவும் இருக்கலாம். அந்த கம்பெனிகள் இப்ப பெரும்பாலும் பயன்படுத்த போறது எக்ஸெல் சாஃப்ட்வேர். அந்த எக்ஸெல் மூலம் தான் நம்ம அக்கௌண்டிங் ஸ்டூடெண்ட்ஸோ அல்லது அக்கௌண்டன்ஸோ அவர்களது வேலையை இலகுவாக செய்து கொள்றாங்க. இப்போ ஒரு A-level முடிச்ச ஸ்டூடெண்ட் இப்ப அக்கௌண்ட்ஸ் செக்டருக்குள்ள போகும்போது இந்த எக்ஸலை கற்றுக்கொண்டு போனாருன்னு சொன்னா அங்க நடக்கிற வேலைகள் அவருக்கு இலகுவாக விளங்கக்கூடியதாக இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு எப்படி சொல்ற ஒரு டைப்பிங் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்டை கற்றுக்கொண்டு போனாருன்னு சொன்னா அவருக்கு ஆபீஸ்கள்ல என்ன டைப் பண்றது கொடுத்தாலும் எவ்வாறான வேலைகள் அந்த டைப்பிங் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்ட்ல எவ்வாறான வேலைகள் கொடுத்தாலும் இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்டை கற்றுக்கொண்டு போனாருன்னு சொன்னா அவருக்கு அந்த வேலை இலகுவாக இருக்கு. ஒரு டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் நம்ம டேட்டா என்ட்ரி ஆக்சஸ் மைக்ரோசாஃப்ட் ஆக்சஸ் கற்றுக்கொண்டு போனாருன்னு சொன்னா அவருக்கு அந்த டேட்டா பேஸ் இலகுவாக இருக்கு. மற்றபடி ஓவராலா ஒரு எம்ப்ளாயி அவருக்குரிய பிரசன்டேஷனை எவ்வாறான பிரசன்டேஷன் செய்ய வேண்டும், எவ்வாறு நம்மட ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு பிரசன்டேஷன் செய்ய வேண்டும் சொன்னா அவர் மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட கற்றுக்கொண்டு போனாருன்னு சொன்னா அவருக்கு அந்த பிரசன்டேஷன் இலகுவாக செய்து கொள்ள முடியும். இவ்வாறான வேலைகளை நம்ம மைக்ரோசாஃப்ட் பேக்கேஜை கற்றுக்கொள்வதன் மூலம் நம்ம இலகுவாக செய்து கொள்ள முடியும்.